வணக்கம் நண்பர்களே. வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலே அதிக நேரத்தை செலவழிக்கும் நாம் தற்போதைய தமிழ்நாட்டில் சூடு பிடித்திருக்கும் முதல்வர் தேர்தலாகிய சட்டமன்ற தேர்தல் வரப்போகும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை, கட்சிகளின் எண்ணிக்கை, வாக்காளர்களின் எண்ணிக்கை போன்ற விவரங்களையும், எந்தெந்த பிரபலங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றனர் என்ற விவரங்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாமா நண்பர்களே. தமிழ்நாட்டில் மொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதில் தமிழ்நாட்டில் மொத்தமாக உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,67,7380, அதாவது சுமார் 5.67 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். அதில் ஆண்கள் 2,77,38,925 பேரும், பெண்கள் 2,89,60,838 பேரும், மூன்றாம் பாலினமாக 7,617 பேரும் வாக்களிக்க உள்ளனர். இதில் இந்த சட்டமன்ற தேர்தலில் புதிதாக வாக்களிக்கும் முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 10 to 12 லட்சம் பேராக உள்ளது. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் என்னென்னவென்று தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே, அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏடிஎம்கே, அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே, அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம்டிகே, அடுத்து மறுமலர்ச்சி முன்னேற்ற திராவிட கழகம் எம்டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிகே, நாம் தமிழர் கட்சி என்டிகே, தமிழக வெற்றி கழகம் டிவிகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏஎம்எம்கே, மக்கள் நீதி மையம் எம்என்எம். இதை தவிர தேசிய கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி, பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சிபிஐஎம் போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. அடுத்ததாக இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணி என பார்த்தால், டிஎம்கே தலைமையில் ஐஎன்சி, சிபிஐ, சிபிஐஎம், விசிகே, எம்டிஎம்கே, டிஎம்டிகே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என மொத்தம் 20 கட்சிகள் வரை இணைந்த பெரிய கூட்டணியாக உள்ளது. அடுத்து ஏடிஎம்கே தலைமையில் பிஜேபி, பிஎம்கே, ஏஎம்எம்கே, மேலும் சில சிறிய கட்சிகள் என கூட்டணியில் உள்ளன. முதல் முறையாக களம் காணும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் டிவிகே மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என்டிகே தனித்து போட்டியிடுகின்றனர். முக்கியமாக தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பின்பு 1952 முதல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 5 முறை, அதாவது 1952, 57, 62, 67க்கு முன் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. அதன் பிறகு டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே என திராவிட கட்சிகளான டிஎம்கே 6 முறையும், அதாவது 1967, 71, 89, 96, 2006 மற்றும் 2011, மற்றும் ஒரு ஏடிஎம்கே 6 முறையும், அதாவது 1977, 1980, 1984, 91, 2001, 2011 மற்றும் 2016 என 6 முறையும், குறிப்பாக 2011 மற்றும் 2016 தேர்தலில் ஏடிஎம்கே தொடர்ந்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதுவரை எந்த ஒரு கட்சியும் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததில்லை. மேலும் கடந்த 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே மட்டுமே ஆட்சி அமைத்தது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக சீமான் தொடங்கிய நாம் தமிழர் கட்சி பொதுவாக தனித்து போட்டியிடும். 2010 உருவாகிய கட்சி 2021 தேர்தலில் 6 to 7% வாக்குகள் பெற்று இளைஞர்களிடையே பெரும் ஆதரவை பெற்றது. மேலும் தற்போது விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் டிவிகே முதல் முறையாக இந்த 2026 தேர்தலில் களமிறங்கி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள நிலையில் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இளைஞர்களின் மத்தியில் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே ஆகிய 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பெரிதும் வரும் என எதிர்பார்க்கவும் படுகிறது. தற்போதைய சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பின்படி டிஎம்கே கூட்டணி 35 to 40% வாக்குகள் பெறும் எனவும், ஏடிஎம்கே கூட்டணி
33 to 38% வாக்குகள் பெறும் எனவும், தனித்து போட்டியிடும் டிவிகே 8 to 15% வாக்குகள் பெறும் எனவும் மற்றும் என்டிகே 6 to 8% வாக்குகள் பெறும் எனவும் கணிக்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக இந்த தேர்தல் கணிக்க முடியாத அளவில் 4 முனை போட்டியாக டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே என பரபரப்பின் உச்சத்திற்கே இந்த தேர்தலை தமிழக மக்களை கொண்டு போயுள்ளது. இவர்களே, எனக்கு தெரிந்த அளவு துல்லியமாக தமிழக அரசியல் விவரங்களை கொடுத்துள்ளேன். மேலும் 5 வருடத்திற்கு ஒரு முறை நாம் எடுக்கும் முடிவுதான் அடுத்த 5 வருடத்திற்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் நம்முடைய வளர்ச்சியை முடிவு செய்யும். ஆகவே நன்றாக சிந்தித்து மக்களை முன்னேற்றும் கட்சிகளுக்கு தங்களது வாக்குகளை ஏப்ரல் 23 அளித்து தங்களது தலையாய கடமையை நிறைவேற்றவும், இந்திய அளவில் தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் மேம்படுத்தவும் உறுதி செய்யவும். நண்பர்களே, இது போன்ற தேவையான தகவல்களை விளக்கமாகவும் சுருக்கமாகவும் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள்.